பைத்தியம் இந்த பைத்தியம் அந்த பைத்தியம் திட்டுது. எக்கிலாம் அடிக்க முடியும். அவனுங்களாம் குட்டை குட்டையாக தான் பார்ப்பானுங்க. சிவன் உடச்சிருவானு. ஆமாம் ஆமாம். கிராமத்தோட கிராமமாக கிராம மாசத்தில் குளிக்க போகிறோம். இங்கே வருதுடா. வெரி குட் ஆஃப்டர்நூன். என் த்ரோட் கொஞ்சம் பயங்கர பெயினாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 31 தெரியல, நாளைக்கு நியூ இயர். ஸோ 31 டிசம்பர் 2024. எந்த பிளானும் இல்லை. எல்லா பசங்களும் கோவா போயிட்டாங்க. நான் மேரிடு, வேறு வழி இல்லை, தனியாக தான் போய் ஆகணும். இப்போ லஞ்ச் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எங்கள் நேட்டிவ்க்கு போகிறேன். ஸோ நேட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ். ப்ளஸ் அங்கே ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் ஒன்று இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேன் நான். சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் அப்படியே வண்டியில் போய் கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல கைஸ். ஸ்டாப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரோன் இருக்குது, அந்த கோப்ரோ ஐட்டம்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்துருக்கோம், மற்றபடி எதுவும் எடுக்கல. ஆல்ரைட் கைஸ், ஹைவேஸ் ஏரியாச்சு. ஸோ த்ரோட் வந்து பயங்கர பெயினாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே த்ரோட் இன்ஃபெக்ஷன். எங்கள் ஸ்ட்ரீட்டில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. காவிரி வாட்டர் ரொம்ப கேவலமாக இருக்குது. இத்தனைக்கும் எங்கள் வீட்டில் வந்து ஆர்ஓ வாட்டர் தான் இருக்குது. இன்றைக்கி இனிமேல் நீங்களும் கண்டிப்பாக ஆர்ஓ வாட்டர் வச்சுருந்தா நம்பி குடிக்காதீங்க, தண்ணி சூடாக வச்சுருந்தாவே குடிங்க. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நியூ இயர். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி டேட் 31 தெரியல, நாளைக்கு நியூ இயர். அதனால் நியூ இயரை வந்து எங்கள் நேட்டிவில் போய் செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். நேட்டிவ் வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது, இங்கே ஒரு 35 to 40 கிலோமீட்டர்ஸ் தான். ஐ மீன் ரொம்ப ஜென்ரேஷன் முன்னாடி இருக்க நேட்டிவ். அங்கே ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு மந்த்லி ஒன்ஸ் அங்கே இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஸோ நியூ இயர் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் ஒன்று இருக்குது, அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிரியாணி சாப்பிட்லான்னு பிளான் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. இன்கேஸ் பிரியாணி ஹைவேஸில் எதுவும் கிடைக்கலன்னா திருவானைக்கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஷாப் கஃபே இருக்குது, அங்கே போயிட்டு சாப்பிட வேண்டியதாக. ரொம்ப நல்லாயிருக்கும். ஷாப்பிங் எனக்கு காட்டுறேன். ப்ரொமோஷனுக்கு தான் கிடையாது, என்னோடய ஓன் இதுதான் அது. திருச்சி, நாமக்கல், பெங்களூர் ஹைவேஸ் உண்டாச்சு. யூஸ்வலாக நான் வந்து ஐம் ஸோ சாரி, யூஸ்வலாக வந்து கரூர் ரோட்டில் போயிட்டு குளித்தலை வழியாக வந்து தான் நான் வருவேன். ஸோ இந்த வாட்டி இந்த சைடு வரேன், பிகாஸ் நிறையா காட்டலாம் அவங்களுக்கு. இந்த மாதிரி மரங்கள் சீனரிஸ்லாம் நிறையா காட்டலாம். அந்த சைடு போனால் ரொம்ப ஃப்ளெஷ்ஷாக தான் இருக்கும், ரொம்ப ராவாக இருக்கும், வீடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறையா காட்டலாம். ரொம்ப ரேஷாக ஓட்டுவானுங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ரோடு தமிழ்நாட்டிலே எதுன்னு கேட்டிங்கன்னா நான் இதான் சொல்லுவேன். ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஹோப்ஃபுல்லி போகிற வழியில் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் பார்க்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் கைஸ். அங்கே பாருங்கள், ஒரு நாய் எப்படி அழகாக உட்காந்துருப்போம், அழகாக இருக்குல்ல, அது பாட்டுக்கு சமத்தான் உட்காந்துருக்கு கைஸ். முசிறி வந்தாச்சு கைஸ். ஒரு சொம்பு கொடுமா, நொங்கு இருக்கா? நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கைஸ். ஒரு பதனியை போட்டாச்சு கைஸ். செம்ம ஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். எப்படி இருக்கு எங்களோட ஒரு சின்ன வீடு? அப்போ என்னடி அப்பா விட்டுட்டு வந்துட்ட நீனு? பாப்பா கதை தோறப்பா. ஓ ஆல்ரைட் கைஸ், வந்தாச்சு. வீடு எப்படி இருக்கு கைஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றுல கிராமத்தோட கிராமமாக கிராம மாதத்தில் குளிக்க போகிறோம். எல்லாருமே கிளம்பி ஆற்றுல குளிக்க போயிட்டுருக்கோம். ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மழை லைட்டாக தூருது. ஆறு இருக்கு, தண்ணி எங்க அங்க போகணும் போலயே. ஆத்துல குளிக்க போயிட்டு இருக்கோம் கைஸ்.
அப்போ மயில் எப்படி கத்தும்? மயில் இங்கே இங்கே வா வருதுடா. இங்கே குதி, இங்கே குதி. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. அப்பா கிட்ட வா. குதி குதி குதி. தண்ணி ஆற்றங்கரையில் குளித்துவிட்டு இப்பொழுது வீடு திரும்பி கொண்டிருக்கிறோம். செம்ம டயர்டாக இருக்கிறது. சரி, ட்ரோன் ஷாட்ஸ் பாருங்க. ட்ரோன் ஷாட்ஸ் இன் 3, 2, 1. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. ஸோ ஹிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ கீழே இருக்குன்னா ஏமாம்மா இது காம்பவுண்டாக தானே இருந்திருக்கும். அது அகழி மாதிரியா? ஓகே ஓகே ஓகே. தண்ணி விட்ருவாங்க தண்ணிக்காக. நான் நினச்சேன் அது காம்பவுண்டாக இருக்கும் போல, இல்லை மேலே மேலே ஏறிடுச்சு போல நினச்சேன். இது பார்த்தீங்கன்னா அகழி கைஸ். இது இங்கே முதல்ல விட்ருவாங்க சேஃப்டிக்கு. இந்த ஆற்றுலேருந்து கனெக்ஷன் இருக்கும் போல அங்கே. தமிழ் கொஞ்சம் நடுவில் கற்றுக்கிட்டேங்க மாமா படிக்கிறதுக்கு. தமிழியா கொஞ்சம் கொஞ்சம். சிவன் உடைச்சிருவாங்க. ஆமாம் ஆமாம். பார்த்தீங்கன்னா மொகல்ஸோட இன்வேஷனில் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு, நல்லா உடஞ்சிருக்கும். ஆமாம். கதை ஒன்று ஒரு கதை இருக்கும். மாமா பாதி தானே இருக்கும். 1, 2, 3 இது பார்க்க சைனீஸ்காரங்க மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம். பௌத்தம் கொஞ்சம் இங்கே நல்லாவே இருந்துச்சுங்களா மாமா? அவர் உடைக்கிறது தான். எக்கிலாம் அடிக்க முடியும். அவனுங்களாம் குட்டை குட்டையாக தான் பார்ப்பானுங்க. நம்ம அளவு ஹைட்டாக இருக்க மாட்டானுங்க. எவ்வளோ தூரம் எக்க முடியுதோ அவ்வளோ தூரம் அடிப்பானுங்க. அவ்வளோதான். இங்கே வந்து பாரு பள்ளி பாரு. பாறையில் மட்டும் இந்த பள்ளி பாறையில் மட்டும்தான் இருக்கும். அந்த பள்ளி இருக்குல்ல, அதில் குறைஞ்ச ஒரு 30 பேராச்சும் இருப்பாங்க மாட்டாங்க. பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. அதில்
டெய்லியும் சரிங்க. அந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு நல்ல பொண்ணு உள்ள வந்து டெய்லியுமா? டெய்லி இப்போ அதை அடிச்சிட்டாங்க. அப்போ இப்படி வந்துட்டு நேராக அடிக்கக்கூடாதுலாம். ஆனால் ஆனால் வீடு பக்கத்தில் இருக்குது. இந்த யாழியோட முடியை கூட பாருங்க, இப்படி சூப்பராக செதுக்கியிருக்கு. யாழி 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 மாதிரி வேற ஏதாச்சும் உடம்பு வேற ஏதாச்சும் இருக்கும். டிராகன் மாதிரி இருக்கு. நெலிய ஒரே அளவுல இழுக்க முடியல. அழகா இருக்கு. எல்லாம் புதுசா கட்டின மாதிரி அப்படியே இருக்குல்ல. உள்ளார நோட முடிச்சு மேலே போய் போப்போம். மற்ற சாமியில் அங்கே இருக்கு. ஆமாம், உள்ள போகலாங்களா? ஓ, இந்த இதுங்களா குகைங்களா? இது வந்து குகையாக இருந்திருக்கு. நீங்கள் போயிருக்கீங்கம்மா? அப்பா 2-3 அப்போ அவ்வளோ ஆழத்தில் இருக்கு. இது கீழே போகும்னு நினைக்கிறேன் மாமா. அது தலையெல்லாம் உடைச்சிருக்கானுங்க. மேலே அப்படியே இந்த டிசைன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டிசைனாக இருக்கும். ஹாலோவாக இருக்கும், வெளில இதாக இருக்கணும். இந்த மரமே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. ஒன்றுமே இல்லை. எவ்வளோ ஆழமாக இருக்கு. தாண்டி இதை கூட பிரவீன் மோகனுக்கு அனுப்பிச்சி விடலாம். அவர் இருக்கிற எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து போட்டுருவாப்புல. என்ன நடந்துச்சு, யார் உடைச்சா, எந்த ஆங்கிளில் வந்து இடிச்சாங்க முத கொண்டு எல்லாத்தையும் போட்டுருவாப்புல. அப்படியே மிஷின் வச்சு கட் பண்ண மாதிரி இந்த ஃபேஸ் எல்லாம் ஒரு ஃபேஸும் அவ்வளோ ஷார்ப்பாக. அந்த ஆங்கிள் ஒன்று ஒரே மாதிரி இருக்கு. சின்ன கோயிலாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக செஞ்சிருக்காங்க. சின்னதாக இருக்கேன்ட்டு உடலை இருக்கிற எல்லா திறமையும் உள்ள.
பராந்தகச்சோழன் கொரங்கநாத டெம்பிள் ஸ்ரீனிவாசன் நல்லூர். பாய் சொல்ல பார்க்க. ஒரு ஒன் டே ட்ரிப் நேட்டிவ்க்கு. இந்த கோயிலை நான் ரொம்ப நாளாக காட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பிகாஸ் நானுமே போனதில்லை. அதனால் ஐ வாண்டட் டு ஷோ யூ கைஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப எப்படி இருக்குங்கிறது எனக்கே இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட ரைடர்ஸ் நான் பார்த்துட்டேன் கைஸ். எல்லாமே இந்த வழியாக தான் போகிறாங்க. மேபி எல்லாத்துக்கும் இந்த பெங்களூர் போகிற ரூட்டுக்கு இதான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு மேப்பில் காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரூர் போய் போனீங்கன்னா கொஞ்சம் லாங்கஸ்ட் ரூட்டு தான். பட் ஆனால் வண்டி லெஷராகவும் ஸ்ட்ரெயின் இல்லாமல் போகும். இங்கிட்ட கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் இருக்கும். நிறைய ப்ராப்பரான கிராமத்தில் போகிற ரோடு. அந்த இனோவா கார் பார்த்தீங்கன்னா ரைட் இண்டிகேட்டர் போட்டார். தட் மீன்ஸ் அவர் ரைட்டில் வராங்கிறது கிடையாது, யூ கேன் ஓவர்டேக் அப்படின்னு அர்த்தம். ஸோ டிரைவர் சைன் லாங்குவேஜ்க்கு அது. ஆல்ரைட் கைஸ், இது வந்தாச்சு, நொச்சியை வந்தாச்சு. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இந்த பைத்தியம் அந்த பைத்தியம் திட்டுது. பைத்தியக்கார மாதிரி குறுக்க அந்த பையில திட்டுறான். இல்லை, ரோடை கிராஸ் பண்ணுறேன்னா இப்படி வெர்ட்டி ஹரிசாண்டலாக அப்படி கிராஸ் பண்ணிட்டு வரது கிடையாது. அப்படியே குறுக்க அப்படியே வருவானுங்க. நடு ரோட்டில் எய்த்தாப்பில் வருவானுங்க. அந்த பையன் தட்டியிருப்பான், அதுக்கு பப்பரப்பான்னு விழுந்திருப்பான். அவனும் ஹெல்மெட் போடல. விழுந்திருந்தானா மண்டை கிண்டெல்லாம் செதறி இருக்கும் அவனுக்கு. ஆல்ரைட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென், டேக் கேர் கைஸ், ரைட் சேஃப்.